ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மேஜிக்கல் ஹேண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான தீபாவளி ரெசிபியான பூண்டு மிளகு காராசேவ் எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. முதல்ல மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசி மாவுனாலும் எடுத்துக்கலாம், வறுத்தது இல்லை வறுக்காது எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ வறுத்த இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். இது 1/4 கப்பு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி நான் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கூட கொஞ்சம் வேணுனாலும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோம்பு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் பூண்டு விழுதை தனியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதோடு சேர்த்து ஒரு சுற்றிட்டேன் மிக்சியில். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகு சோம்பு அரைச்சிருக்கோம் இல்லையா, அது ரொம்ப ஃபைனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு நம்ம அந்த குழலில் பிழியும் போது அதில் சிக்கிக்கும், சரியாக பிழிய வராது. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். அந்த வெண்ணெய் எங்கேயுமே ஒரே இடத்துல இருந்துடக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகி மாவில் மிக்ஸ் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். எனக்கு ஒரு 1/2 கப்பு தண்ணி எடுத்திருந்தேன், அதில் கொஞ்சமாக மீதி இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாவும் ஒரு அளவுக்கு தண்ணி இழுக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க எப்போவுமே. அதே போல் மாவு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தான் இருக்கணும். அதை விட கொஞ்சம் லூஸாகவே இருக்கணும், கொஞ்சம் ஸ்டிக்கியாக கையில் ஒட்டுற அளவுக்கு இருக்கணும். இல்லைனா உங்களுக்கு காராச்சேவ் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு எவ்வளோ லூஸாக இருக்குன்னு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், கையில் ஒட்டணும். உங்களுக்கு கடைங்கள்லாம் இந்த மாதிரி கரண்டி ஒன்று வச்சுருப்பாங்க, அவங்க சேவுக்குனே வச்சுருப்பாங்க. அந்த கரண்டியில் இந்த மாதிரி மாவை தேய்ப்பாங்க. நீங்கள் மாவை நல்லா இந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி சேவு அப்படியே விழும். இந்த மாதிரி டேரெக்டாக அவங்க எண்ணெயிலே தேய்ப்பாங்க. நான் இப்போ உங்களுக்கு சும்மா செஞ்சு காமிக்கிறேன். நம்ம இன்றைக்கி இந்த மெத்தடில் செய்யலை. நம்ம பாருங்கள், சேவு வந்திருக்கு இல்லையா, இது அப்படியே டேரெக்டாக நீங்கள் எண்ணெயில் பண்ணும்போது அப்படியே விழுந்துடும். நம்ம இன்றைக்கி முறுக்கு குழல் வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. அதே போல் நான் அந்த இடியாப்ப குழல்லையும் எண்ணெய் லைட்டாக தேய்ச்சிருக்கேன். அந்த 3 ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க பிளேட்டு. நீங்கள் இல்லை சேவு புழியறது ஒரு சில இதில் இருக்கும், அந்த ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஆப்ஷன் தான் இருக்குது, ஸோ நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பாதி மாவு எடுத்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதை டைரெக்டாகவே நம்ம எண்ணெயில் சுற்றிடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம போட்ட உடனே மேலே வருது பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்போ கரெக்டாக எண்ணெய் சூடாயிருக்கு. இப்போ நான் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் அடுப்பை. இப்போது அந்த இடியாப்ப குழல் எடுத்து நம்ம டைரெக்டாகவே முறுக்கு புழியிற மாதிரி புழிஞ்சிடலாம். புழிஞ்சிட்டு நீங்கள் முழுசாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமும் உடச்சி விடலாம். இல்லைன்னா நீங்கள் எண்ணெயில் இருக்கும் போதே டைரெக்டாக லைட்டாக குத்தி விட்டிங்கன்னா உடஞ்சிரும். பட் நான் இன்றைக்கி முறுக்கு மாதிரி அப்படியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் உடச்சி விட போகிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ பபிள்ஸ் இருக்குது. இப்போ இது எல்லாமே இந்த மாவு நல்லா வெந்த உடனே உங்களுக்கு அடங்கிரும். இந்த மாதிரி அடங்கின உடனே அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க.
இப்போ இந்த சைடும் பபுள்ஸ் எல்லாமே குறைஞ்ச உடனே நம்ம வந்து எடுத்துடலாம். எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது சும்மா மேலே தூவுறதுக்கு தான், அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சுட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம கையை வச்சு சும்மா உடச்சி விட்டுக்கலாம். அப்போ நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே காராச்சேவ் இருக்கும். இப்போ பாருங்கள், கிறிஸ்பியான பூண்டு ஃப்ளேவரோடு இருக்கிற மிளகு காராச்சேவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வருஷம் தீபாவளிக்கு இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நான் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை மேஜிக்கல் ஹேண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஆரோக்கிய உணவு, ஆனந்த வாழ்வு. பாய் பாய்.